இங்க ஹீரோ மேஜிக்ன்ற ஆங்கிலோ இந்தியன் பொண்ண உயிருக்கு உயிரா ஒன்ஸ்ல லவ் பண்றான். இவன் காதல சொல்லியும் ஹீரோ நம்மளுக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான். ஒரு நாள் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹீரோ தான் அவளை கேர் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பாத்துப்பான். சோ அதுல இருந்து இவளுக்கும் ஹீரோ பிடிச்சு போய் லவ் சொல்லிடுறான். ஹீரோ நல்லவனு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு நம்ம லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமான்னு கேக்குறா. அதெல்லாம் செட் ஆகாதுன்னு இவன் சொல்லி பாஸ் பண்ணிட. ஹீரோவுடைய அம்மா நம்ம ஜாதி பொண்ணு தான் பையனை கட்டி வைக்கணும்னு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சோ தம்பி பொண்ணுக்கே பையனை கட்டி வைக்கிறதுக்கு எங்க எல்லாம் பண்ணிடுறாங்க. அம்மாவோட விருப்பத்தை மீற முடியாம ஹீரோ ஓகே சொல்லிடுறான். மேஜிக் நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருப்பான்னு ஹீரோ நினைச்சு பாக்குறான். அவன் மாறினா இருக்கனால கண்டிப்பா நம்ம அம்மாக்கு அவளை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு முடிவு பண்ணவன் அவளை கழட்டி விடணும்னு நினைப்பான். ஒரு நாள் ஹீரோக்கு எங்கேஜ்மெண்ட் ஆன விஷயம் ஃப்ரெண்டு மூலமா மேஜிக்கு தெரிய வந்து அவன் வீட்டுக்கே போயிட்டு டிவி எல்லாம் உடைச்சிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறான். அவ போனதுக்கு அப்புறம் தான் அவன் இல்லாம நம்மளால இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய வருது. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக போவான். ஆனா அவன் பஸ்லயே வச்சு அவனை அடிச்சு எல்லாம் முடியும் அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறான். ரிஜெக்ஷன்ஸோட வழி இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய வச்சு திரும்ப அவனை ஏத்துக்கிறான். ஹீரோ அப்பா கிட்ட மேஜிக்கை இன்ட்ரோ கொடுக்குறான். அவரும் நீ கிறிஸ்டினா இருந்தாலும் பரவாயில்லமா, ஆனா உன்னைய மனைவிக்கு பிடிக்கணும்னா நீ கண்டிப்பா எங்க கலாச்சாரத்தை கத்துக்கணும்னு சொல்றாரு. சோ அதுல இருந்து ஹீரோயின் கோயிலுக்கு எல்லாம் போய் சாமி கும்பிடுறா. அமாவாசை பௌர்ணமி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஹீரோவும் கிறிஸ்டினிட்டியா அவளுக்காக கத்துக்கிறான். ஹீரோ அம்மாவை சம்மதிக்க வைக்கிறதுக்காக இவன் சாரி எல்லாம் கட்டிட்டு கால்ல விழ போகும்போது அந்த டைம் வேற ஒரு பொண்ணு அவன் கால்ல விழுந்துடுறான். ஹீரோவோட தம்பி லவ் பண்ண பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பான். பொண்ணும் நம்ம ஜாதின்றதால அவங்க அம்மா ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயின் கிறிஸ்டின் தெரிஞ்சு அவ கால்ல விழ வந்து அவளை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவெல்லாம் ஒன்னும் ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டேன்னு வீட்டுல வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா ஹீரோ அப்பா கோவப்பட்டு உன் ஜாதி வரைக்கும் என் பையன் ஒன்னும் ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு சம்மதிக்க வச்சு இப்போ மேஜிக் அப்பாட்ட பேசுறதுக்காக ஃபேமிலியா போறாங்க. ஆனா மேஜிக் அப்பாவை பார்த்ததுமே ஹீரோ அப்பா ஷாக் ஆகி அங்க வந்துட. ஆக்சுவலா பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ அவங்க அப்பா ரயில்வேல இருக்கும்போது வேலைக்கு சேர்ந்த மேஜிக் அப்பாவை இவர் வேலையில செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணிருப்பாரு. ஒரு கட்டத்துல இவரு செய்ய முடியாதுன்னு சொன்னதால ஹீரோ அவங்க அப்பா அவங்கள வேலையை விட்டு தூக்கி இருப்பாரு. அந்த கோவத்துல மேஜிக் அப்பா அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து ஹீரோ அப்பாவை செம்மையா அடிச்சதால தான் அவர் காதுக்கு போயிருக்கோம். அப்பாவை அடிச்சவன சும்மா விட்டு வந்திருக்கேன்னு அவங்க அம்மா ஏத்தி விட இவனும் கோவத்துல அப்பாவை அடிச்ச எல்லாரையுமே அடிச்சுட்டு மேஜிக் அப்பாவையும் தெரியாம அடிச்சிருவான். எனக்கு என் அப்பாவை தவிர யாருமே முக்கியம் கிடையாதுன்னு ஹீரோயினே தள்ளி விட்டு அங்கிருந்து வந்துடுறான். அப்பாவும் நீ ஏன்டா அவசரப்பட்டு அவங்க அப்பாவை அடிச்ச, மேஜிக் கல்யாணம் பண்ணா மட்டும்தான் உன் லைஃப் நல்லா இருக்கும், அவனை சமாதானப்படுத்து போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவனும் வேகமா வந்து அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அவரும் அவங்க அப்பா அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆயிடுவாரு. ஆனா ஹீரோயினும் உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கவே இல்ல, அவங்க ஒத்துக்கலனா நம்ம ஒண்ணு சேர முடியாது, உனக்கு 1 வீக் தான் டைம், அதுக்கப்புறம் நான் ஃபாரின் போயிடுவேன்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோ அம்மா பையனுக்கும் தம்பி பொண்ணுக்கும் மேரேஜ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை எல்லாம் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஒண்ணே பண்ண முடியாது சொல்லிடுறாங்க. இவனும் கஷ்டத்தை யாருக்கிட்டயும் சொல்ல முடியாம தன் அம்மா ஆசைக்காக மாமா பொண்ணை கட்டிக்க போறான். பார்த்த அந்த டைம் பொண்ணு ஓடியே போயிட்டு இருப்பா. ஓடி போனது வேற யாரும் கூட கிடையாது, ஹீரோ ஃப்ரெண்ட் கூட தான். அதுக்கப்புறம் அம்மாவும் தன் பையன் ஆசைக்கு முன்னாடி ஜாதி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மேஜிக்கே அவனை கட்டிக்க சொல்லிடுறாங்க. ஹீரோ கண்டிப்பா வருவான்னு சொல்லி வழக்கமா மீட் பண்ற இடத்துல ஹீரோன் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கல்யாணத்துக்கு அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இப்ப 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க.